உலகத்திலேயே மிக நீளமான இதிகாசம் எதுன்னு பார்த்தோம்னா அது மகாபாரதம் தான். மகாபாரதம்னு எடுத்துக்கிட்டாலே அதுல நிறைய கதை மாந்தர்கள் இருப்பாங்க. அப்படி மகாபாரதத்துல குறிப்பிடத்தக்க கதாபாத்திரம் தான் அர்ஜுனன். அர்ஜுனன் பயன்படுத்தின ஒரு வில்லோட பேரு தான் காண்டீபம். இந்த வில் சக்தி வாய்ந்ததா கருதப்படுது. இந்த வில்லை யார் உருவாக்குனதுன்னா பார்த்தோம்னா பிரம்மன் தான் இந்த வில்லை உருவாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 1000 ஆண்டுகளா இதை பயன்படுத்திட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பிரஜாபதி 500 ஆண்டுகளும் இந்திரன் 500 ஆண்டுகளும் வருண பகவான் 100 ஆண்டுகளாகவும் இந்த காண்டீபத்தை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. காந்தவ காடு அப்படின்ற காட்டை அழிப்பதற்காக அர்ஜுனனுக்கு ஒரு ஆயுதம் தேவைப்படுது. அந்த ஆயுதம் தான் இந்த காண்டீபம். இந்த காண்டீபம் அக்னி தேவனோட வேண்டுதலுக்கு இணங்க வருண பகவானே அர்ஜுனனுக்கு இந்த காண்டீபத்தை கொடுக்குறாரு. அர்ஜுனனும் காந்தவ காட்டை இதை பயன்படுத்தி அழிச்சிட்டு வந்திருக்காரு. இந்த காண்டீபம் சொர்க்கத்துல இருக்கிற காண்டி அப்படின்ற ஒரு மரத்தினால தான் உருவாக்கப்பட்டும் இருந்தது. இந்த காண்டீப வில்ல கந்தர்வர்களும் தேவர்களும் தெய்வமா வணங்கி வந்துட்டு இருந்திருக்காங்க. இதுல இருந்து வெளிப்படுற சத்தம் இடி முழக்கம் போல இருக்குமா. அது மட்டும் அல்லாமல் அர்ஜுனன் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி ஜெயதிரத்தன் அப்படின்றவரோட தலையையும் கர்ணனையும் கொண்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம பீஷ்மரை காயப்படுத்தினதும் இந்த ஆயுதம் தான். இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம